எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இந்த சாப்டரில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எந்த ஆஃபீஸ் போனாலும் சரி, நீங்கள் எந்த டிகிரி முடித்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் டிகிரியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்ன் போனீங்கனாலும் சரி, கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் சரி, அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, கம்ப்யூட்டர் தெரியுமா, டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா, ஜூனியர் சீனியர் தமிழ் எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? இதே லாயர் ஆஃபீஸ் போனால் கண்டிப்பாக தமிழ் அவங்க ஜூனியராவது முடிச்சிருக்கணும். அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியணும். கம்ப்யூட்டரில் அவங்களாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தமிழில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தமிழ் டைப்ரைட்டிங் முடித்தா சீக்கிரமாக லாயர்கிட்ட கண்டிப்பாக கோர்ட்டில் அந்த மாதிரியெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். இப்போ நான் எதை பற்றி சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ் இதெல்லாம் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி பிரசுரம் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்ம எப்படின்னா நம்ம எல்லாமே கீபோர்ட் ஷார்ட்கட் நல்லா பழகிக்கணும். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் மவுஸை யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, எக்ஸல் தனியாக கொடுத்துருக்காங்க, ஆக்சஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பவர் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி சீக்கிரமாக வேலை செய்யறதுக்கு கற்றுக்கலாம். அதுதான் உண்மை. எதுவுமே பார்த்திங்கன்னா படித்தா மட்டும் பத்தாது. அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். ஒரு இன்ஸ்டியூஷனில் போனால் கண்டிப்பாக அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. நம்ம கேர் எடுத்து படிக்கணும். படித்தா மட்டும் பத்தாது. எப்படி ஒன்று ஸ்கேன் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் எப்படி எடுக்கணும், இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஒர்க் பண்ணலாம். நமக்கு அவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு போகும்போது என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க யாருமே. ஏன்னா நம்ம சம்பளத்துக்காக வேலைக்கு போகிறோம். பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. அதே சமயத்தில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா அதையும் பார்ப்பாங்க. ஏன்னா டைம் சேவ் பண்ணணும். நீங்கள் ஒரு விரலில் ஒரு பேப்பர் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜ் அடிச்சுட்டு இருந்தால் ரொம்ப வெறுத்துருவாங்க. இப்போது கண்டிப்பாக ஹையர் முடித்தவங்க ஒரு பேஜ் ஒரு 3 பேரா 4 பேராக கொடுத்தா கண்டிப்பாக நல்லா நீட்டாக அடிக்கிறவங்களா இருந்தால் கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சுருவாங்க. அது எப்படி ஸ்பெல் செக் பண்ணுறது எல்லாமே இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி அடிக்கிறது எல்லாமே நம்ம தரவாக போகணும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் வேலைக்கு போனோம்னா நல்லா வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கலாம், இவங்க வேலை விட்டு நம்மக்கிட்ட இருந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு போங்க. இந்த புக்கு வாங்கிக்கோங்க, வாங்கி படிங்க.